மக்களே லைட்டை கீழே போட்டுறாது என்ன மக்களே, பத்திரமா புடிச்சுக்கிடு, கீழே விழுந்தா கண்ணாடி மக்களே உடஞ்சிரும். இல்ல பாட்டி, நான் புடிச்சுக்குவேன். இல்ல மக்களே அப்பா நல்லா அடி கொடுப்பான் பாத்துக்க, பத்திரமா புடிச்சுக்க. சும்மா அந்த லைட்டை வச்சுட்டு எவ்வளவு பொம்மை கிடக்கு அதில் எடுத்து விளையாடலாம்ல. இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் துட்டு கொடுத்து பொம்மை விளையாடுச்சாமெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் இந்த கரண்டி குண்டா இந்த லைட் இதுல எல்லாம் தான் இந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு. மக்களே லைட்லாம் வச்சு விளையாடிட்டு கீழே போட்டா கண்ணாடி மக்களே கால்ல எதுவும் குத்திரும், பத்திரமா விளையாடு என்ன. சரிப்பா. அத்தை காப்பி எதுவும் குடிச்சீங்களா, சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டேன்ப்பா, மதியானம் சாப்பிட்டாச்சு. இப்பதான் அம்மா ஒரு கப்பு காப்பி போட்டு கொடுத்தாவ, குடிச்சிட்டு ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் வெளியில தான் நடந்துட்டு இருந்தோம். இந்த பிள்ளை இப்போ உள்ள வந்தோடனே தான் நாங்களும் உள்ள வந்தோம். குடிச்சேன்ப்பா, சாப்பிட்டாச்சு. நீங்க காப்பி எதுவும் போட்டு தந்தலா சுசிலா, குடிச்சீங்களா மக்களே? காப்பிலாம் குடிச்சிட்டேன் அத்தை. ஏம்மா நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்ட மக்களே, சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சு. நானும் அத்தை இப்பதான் காப்பி போட்டு குடிச்சிட்டு இவ்வளவு நேரம் வெளியில இருந்துட்டு வரோம். சாப்பிட்டாச்சுப்பா. சரிம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு அந்த அக்கா வந்துட்டு இருக்காங்களா, அவங்க பேர் என்ன, தேவி அக்கா. அவில நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிருங்க. என்னம்மா சமையல் வேலைக்கெல்லாம் ஆள் போட வேண்டாம். சமையல் வேலை அடுப்புங்கிற வேலையில நம்ம சுசிலா இனிமே பாத்துக்கிடுவா. சும்மா இருந்திருந்து அவளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டுமா, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். கை காலம் அன்னைக்கு ஏதாவது வேலை பார்த்தா தான் நல்லா இருக்குமா உடம்பு. அதனால நீங்க கொஞ்சம் அந்த அக்காவை இனிமே வேலைக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிருங்க என்ன. துணி துவைக்கிறது வேணா ஆள் வந்துட்டு போட்டோம். தோட்ட வேலைக்கும் அது மாதிரி வந்துட்டு போட்டோமா. சமையல் வேலையெல்லாம் அவளே பாத்துக்கிடுவா சுசீலா. சமையல் வேலை, பாத்திரம் கழுவுறது, பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதெல்லாம் அவளே பாத்துக்கிடுவாமா. பிள்ளை பாக்குற ஆளே இனிமே வர வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்களும் சுசீலாவும் இருக்கும்போது எதுக்கு பிள்ளை பார்க்கலாம் ஆளு, நம்ம இருந்து பாக்க மாதிரி வருமாமா. ஏன் மக்களே, பிள்ளைய பார்க்கறது கூட நான் பார்த்துக்கிடுவேன். இத்தனை நாள் நான் தானே பார்த்துருந்தேன். இப்போதான் நீ புதுசா சரி அவளுக்கு உடம்பு சரியில்லையே நான் ஆளை போடணும்னு சொன்னேன். அதனாலதான் இருக்கட்டும்னு விட்டேன். சமையல் வேலைக்கு அவ ஒத்தையில பார்த்துக்கிடுவாளா? ஏமா பாக்குறதுக்கு என்ன, நீங்களும் நானும் அவ மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் இந்த பிள்ளைதான் இருக்கு, 3 பேருக்கு சமையல் பண்றது என்ன பெரிய விஷயமா. அவ வீட்டுல சும்மா தானே இருக்கா, எதுவும் வேலைக்கெல்லாம் எதுவும் போறது இல்லையே. சும்மா இருந்து இருந்து தூங்கி தூங்கி சாப்பிட்டு எந்திரிச்சாலும் உடம்புக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னத்த நான் சொல்றது சரிதானே, வீட்டுல ஏதாவது வேலை பார்க்கறது நல்லதானே உடம்புக்கு. ஆமா மருமவனே, வேலை பார்க்கறது நல்லாதான். சும்மா இருந்தாலும் கை கால் என்னமோ மாதிரி தான் பண்ணும். அதனாலதான் சமையலால நிப்பாட்ட சொல்லலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாம சுசிலானா பார்த்து பார்த்து சமைப்பால, அவ சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் இனிமே அவளே சமைக்கணும். என்னம்மா தேவியக்கா போன் பண்ணி சொல்லிருங்க என்ன, நாளைல இருந்து வர வேண்டான்னு. சுசிலாவே எல்லா சமையல் வேலை அடுப்பங்கரை எல்லாம் பாத்துக்கிடுவா, நீங்க பிள்ளைய மட்டும் பாத்துக்கிட்டா போதும். சரிப்பா, போன் பட்டு சொல்லுதேன். இவளுக்கு எவ்வளவு சம்பளம்னு பார்த்து சொல்லுங்க, அனுப்பி விட்டுறேன்னு. பாத்திரம் கழுவுறதுக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாம் சுசிலாவே பார்க்கட்டும். பாத்திரம் கழுவுறது, 3 நாளைக்கு சோறாக்குறது வைக்கிறது எல்லாம் அவளே பார்க்கட்டும். சரி மக்களே. சரி அத்தை. ஏம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குமா, கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கினது இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வேற நேரத்தையே வந்துட்டு பத்திலா, என்ன செய்தாவும் தெரியல. ஒரு ஆபீஸ்ல போய் பார்த்துட்டு கொஞ்சம் பொருள் வாங்கினது இருக்குமா, அதையும் வாங்கிட்டு வாரேன் என்ன. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். சரி மக்களே, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ஏன் இப்படி சொல்லுதான்னு தெரியல. அவன் தான் பொண்டாட்டிக்கு வேலை பார்க்காம இருக்கணுங்கிறக்கா ஆளப்பட்டா. இப்ப எதுக்கு இப்படி சொல்லுதான்னு தெரியலையே. சம்மந்தி மாப்பிள்ள வந்தலேருந்தே ஒரு மாதிரி கோவமா தான் இருக்காவ. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அவ முகமும் சரி கிடையாது. ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா? நான் எதுவும் பார்க்கல. எப்பவும் போலதானே அவன் பேசிட்டு போறான். சுசிலாவை நான் பார்க்கவே இல்லை சம்மந்தி. அதுவும் இல்லாம நான் இவ்வளவு நேரம் வெளியில இருந்தனால எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. இல்ல சம்மந்தி, இடையில பிள்ளைக்கு தண்ணி எடுக்க வந்த பத்தியில அப்பதான் லைட்டா காதுல கேட்டுச்சு. சரி இருந்து நம்ம எதுவும் கேட்டுட்டு இருந்தோம்னா மன சங்கடமா இருக்குமே, நான் ஒன்றும் கேட்காம வெளியில வந்துட்டேன். என்னன்னு தெரியல. அவளும் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சிருந்தா, இவியலும் இப்படி பேசிட்டு போறாவே. என்ன ஆச்சுன்னு தெரியல சம்மந்தி. அது என்ன வேணா இருக்கட்டும் சம்மந்தி, அது அவியலுக்குள்ளே இருக்கட்டும். நம்ம கிட்ட வந்து சொன்னாவனா மட்டும் நம்ம கேட்கலாம். நம்மள்ட்ட சொல்லாத வரைக்கும் நம்ம எதுவும் கேட்க கூடாது. அவிய புருஷன் முன்னாடி இன்னைக்கு சண்டை போட்டுக்கிடுவாவ, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாவ. இடையில நம்மலாம் போய் பேசி நம்ம பகையாயிடக்கூடாது சம்மந்தி. அதுவும் இல்லாம நம்ம இடையில போனாலே அது பெருசா மாறும். அவியலுக்குள்ள பேசிக்கிட்டாவனா அதை முடிச்சுக்கிடுவாவ. அப்படி நினைச்சுதான் நான் ஒன்றும் போய் கேட்கல. அவள்கிட்டையும் நான் கேட்டேன், ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு. ஒன்றும் சொல்லல அவ. பத்தில அப்ப அவியலுக்குள்ளே முடிச்சுக்கிடலான்னு நினைச்சிருப்பாவளா இருக்கும். அப்படி சண்டையெல்லாம் போட மாட்டா. எம்மையும் கோவப்பட மாட்டா. சுசிலாவும் அப்படியெல்லாம் எதுவும் பேச மாட்டா. வீட்டுக்குள்ள சண்டையெல்லாம் போடவே மாட்டா. எப்பவும் எதுவும் சின்ன பிரச்சனையா இருக்காது, அவியலுக்குள்ள பேசி தீர்த்துக்கிடுவோம். புருஷன் முன்னாடிக்குள்ள வர சண்டை அது எப்பவும் வர்றதானே. அவியில பேசி தீர்த்துக்கிடுவோம் சம்மந்தி. நீங்க எதுவும் மனசுல நினைக்காதியே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். நாங்க இருக்கோம்ல, சுசிலாவும் நல்ல முறையா பாத்துக்கிடுவோம். ஆமா சம்மந்தி, உங்களை நம்பிதான் அவளை விட்டுருக்கேன். அவ ஏதாவது தப்பு பண்ணாலும் நீங்க கொஞ்சம் அவளை மன்னிச்சு சொல்லுங்க. அவ திருத்திடுவ என்ன. அவ அப்படியே எதுவும் பேச்சு கேட்கலன்னா வைக்கலன்னா என்கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க. நான் அவளை ஏசி மிரட்டுதேன். அவளை எதுவும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க என்ன சம்மந்தி. கொஞ்சம் கோவக்கார பிள்ளை தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. என் பிள்ளை நல்ல பிள்ளைலாம் நான் சொல்ல வரல. கொஞ்சம் கோவப்படுவாதான். ஆனால் கொஞ்சம் அவள் சொன்னா கேட்டுக்கிடுவா சம்மந்தி. நல்ல முறையா பார்த்துக்கிடுங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி, நாங்க பார்த்துக்கிடுதோம்.
நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. நான் சொன்ன ஒரு போய் இவ்வளோ தூரம் சுத்தி சுத்தி எங்கிட்டே வரும்னு எனக்கு தெரியாம போச்சே. இந்த பொம்பளைய நம்பி சொன்னதுக்கு என்ன எப்படியெல்லாம் இவன் எல்லா இடத்துலயும் மாட்டி விடுறா. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன், இவரை எப்படி சமாதானப்படுத்துவேன்? இவருக்கு கோவமே வராதே, இவரே இப்படி கோவப்படுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவரை எப்படி சொல்லி நான் சமாதானப்படுத்துறது? நான் பண்ண பெரிய தப்பு தான். இருந்தாலும் இது இந்த மீனமா அந்த பொம்பளைய முதல்ல ஏதாவது பண்ணணும். அந்த பொம்பளை இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான். சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா. நல்லாவே இருக்க மாட்டா அந்த கிழவி. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட அந்த கிழவி. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேமா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேமா, என் மக மாறிமா, நீ மக மாறிமான்னு சொல்லி என் புருஷன்ட்டையும் சொல்லி கொடுத்துட்டா. அவர்கிட்ட சொன்னா என் வாழ்க்கையே பிரச்சனையாகும், எங்களுக்கு சண்டையாகும். அந்த பொம்பளைக்கு நல்லா தெரிஞ்சுதானே அவன் சொல்லி கொடுத்துருக்கா. அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அந்த பொம்பளை. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவரை எப்படிதான் நான் சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? எனக்குன்னு திருந்துறக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன். ஐயோ, தெரியாம பண்ண ஒரு தப்பு என்னை இப்படி சுத்தி சுத்தி வருது. கடவுளே, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அனு பிள்ளைய தொட்டில போட்டிருக்கே, அழுதா கேக்குமா மக்களே? தொட்டில போட்டு நம்ம வாட்டிக்கு இங்கே இருக்கோம். கேக்கும்க்கா, அழுதா இங்க வரைக்கும் கேக்கும். குளிக்க வச்சா உடனே உறங்கிடுதா என்ன? ஆமாக்கா, இனி ஒரு 1.5 மணி நேரம் நல்லா கிடந்து உறங்குவான் பார்த்துக்கிடுங்க. பகல் அவனுக்கு உறக்கத்துக்கும் அவனுக்கு சொல்லவே வேணாங்க்கா. பகல் எல்லாம் நல்லா தான் உறங்குவான். ராத்திரி ஆனால் தான் எந்திரிச்சு இருந்துக்கிடுவான். நம்ம மாற்றி மாற்றி ஆட்டிட்டு கிடக்கணும். நான் அதிகமாக தூங்கிடுவேன், எந்திரிக்கவே மாட்டேன். அம்மா தான் எப்பவும் பார்த்துட்டு இருப்பாவ. சரி சரி மக்களே, மாப்பிள்ளை எதுவும் போயிட்டு போன் போட்டாரா, பேசினாரா? பண்ணாருக்கா. நான் தான் காலையில் கூப்பிட்டு பேசினேன், அவியலும் பண்ணாவ. என்ன பண்ணுதே ஏது பண்ணுதே பிள்ளை எப்பவும் கேட்டுட்டே இருப்பா. வீடியோ கால் போடுதா பிள்ளை பார்க்க. சரி சரி மக்களே, உன் மாமியா நாத்தினா எதுவும் போன் போட்டாலுங்களா? எங்கக்கா, நேரில் வந்ததுக்கே பிள்ளைய பார்க்கல, விசாரிக்கல, பேசலை. இதில் ஃபோன் போட்டால் என்னெல்லாம் விசாரிக்க போறாவ? அவியெல்லாம் வரமாட்டாவுக்கா. அவியெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டாவ. அவியலெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறதும் நம்மளோட முட்டாள்தனம். நம்ம நேரம் தான் வீணாகும். அவியலெல்லாம் மாற்றுற பதிலாக நம்மளே மாற்றிக்கிடணும். அதுதான் என்ன பொறுத்தளவுக்கு சரி. என்ன நடந்தாலும் தைரியமா இருக்கு மக்கள். தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. சும்மா நம்மள அவிய பாத்துக்கிடுவோம், அவ இவிய பாத்துக்கிடுவோம் அப்படிலாம் நினைக்க கூடாதானோ. என்னைக்குனாலும் நம்ம தான் பாத்துக்கிடங்கூட உள்ளுக்குள்ள மனசுல எப்பவும் தைரியம் வச்சுக்கிட்டே இருக்கும் பாத்துக்க. அக்காவெல்லாம் எனக்கு தெரியும்ல, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்க மாமியார்ட்டெல்லாம். என் நாத்துனா உன் வயசுதான் இருக்கும், ஆனா அவெல்லாம் பண்ணது கொடுமை இருக்கே. அது புத்தி பார்க்கதான் சின்ன பிள்ளை, புத்தி 60 வயசு கிளவி புத்தி. எங்க மாமியாரை கூட ஒரு வகையில சேர்த்துக்கிடலாம் பாத்துக்க. அவ அப்படிதான் என்ன பாடாப்படுத்தினா. என் புருஷன் நல்லா இருக்க வரைக்கும் நான் பாட்டு விட்டுட்டு தான் இருந்தேன். அந்த ஆளையும் வந்து அதை இதையும் சொல்லி கொடுத்து அப்படின்னே இப்படினேன்னு, அப்படி மகனே இப்படி மகனேன்னு ஆத்தாலும் மௌனும் சேர்ந்து நல்லா மாத்திட்டா பத்துக்க. இந்த ஆளும் அவ்வளோ நாள் நல்லா இருந்தாலும் புத்தி கெட்டு போய் அலைய தொடங்கினதும் ஓரளவுக்கு பொறுத்துக்கிட்டேன். என்ன டார்ச்சர் பண்ற வரை கம்முன்னு இருந்தேனோ. என் பிள்ளைல என்னைக்கு கஷ்டப்படுத்தினாலும் அன்னைக்கு முடிவெடுத்தேன் பார்த்துக்க, இனிமே இருக்கக்கூடாதுன்னு. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறி வந்தாதான் இது எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணா. லட்சுமி அக்கா வீட்டில் தான் 10 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ருக்கம்மா வீடு வாடகைக்கு தந்தாவ. அவிய வீட்டில் தான் போய் இருந்து எனக்கு தெரிஞ்ச தையலை செய்வேன், தோட்டத்துக்கு வேலைக்கு போவேன். ஒவ்வொன்னா செஞ்சுதான் என் பிள்ளைல வளர்த்தேன் பார்த்துக்க. உங்க அண்ணன் தன்னை போல தேடி அவிய அம்மா குணமும் தங்கச்சி குணமும் தெரிஞ்சக்கப்புறம் தன்னை போல தேடி வந்தாவ பார்த்துக்க. அதனால நம்ம என்னைக்கும் தப்பான முடிவுல எடுக்கவே கூடாதானோ. தைரியமா வாழணும். அதெல்லாம் தன்னால் நம்ம நல்ல முறையாக வாழ்ந்துட்டோன்னு தன்னால தேடி வந்துருவாவ. என்னைக்கு அவிய இல்லை இவிய இல்லை அவைய பார்த்துக்கிடுவாங்களாம் நினைக்கக்கூடாது. நம்ம கை தொழில் ஒன்று கற்று வச்சுக்கிட்டு தைரியமா இருக்கணும் பார்த்துக்க. சரி சரிக்கா. எனக்கு எங்கள் நாத்தனாரும் எங்கள் மாமியார் இருந்தாங்கக்கா பிரச்சனை. எங்கள் நாத்தனாலும் பெருசாக எதுவும் கண்டுக்கிட மாட்டாக்கா. அவள் பாட்டு வருவா, அவள் எந்த வேலையும் பார்க்க மாட்டா. வேலை மட்டும் கொஞ்சம் நம்மள வாங்குவா பார்த்துக்குங்க. மற்றபடி எதுவும் சொல்லித்தர மாதிரி தெரியல. எங்கள் மாமியாருக்கு தாங்க கொஞ்சம் இந்த மாதிரி. எங்கள் வீட்டாரையும் நல்லாவே சப்போர்ட் பண்ணாவ. என்ன அவிய அம்மையிட்ட எதிர்த்து கேட்க மாட்டாவ, குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு. மற்றபடி என்ன நல்ல முறையாக பாசமாக தாங்க பார்த்துக்கிடுவா. அவியெல்லாம் எதுவும் சண்டைப்பட்டா கூட இவ இது வரைக்கும் என்ன ஒன்றுமே சொன்னதில்லை. என்ன கேட்டாலும் வாங்கிட்டு தருவாவ, பார்த்துக்கிடுவாவ. நல்லாதாங்க பாசமாக நினைப்பாவ. அது போதும் மக்களே, புருஷன் சப்போர்ட் இருந்தாலே போதும், எங்கனாலும் பொழைச்சிக்கிடலாம். அந்த அண்ணன் நல்லா தானே இருக்காவ. பிறகு என்னத்துக்கு நீ பயந்துக்கிட்டு நீ பாட்டில் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொங்க மாமியை கிளவி எத்தனை நாளைக்கு ஆடுவா? இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு போனா போ கழுது. அப்புறம் நீ தான் அந்த வீட்டுக்கே ராணி.
ஏன் இப்படி இருக்காவன்னே தெரியல. பொண்ணு கேக்குற வரைக்கும் அப்படி தாங்க இப்படி தாங்க, அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கிடுதோங்கிற அழுவ. பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பாடா படுத்துது அழுவ. இவ்வளவு என்னதான் மனசுல நினைக்க அழுவனே தெரிய மாட்டேங்கி.